நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல குணச்சித்திர கதாபாத்திர நடிகராக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்காரு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையாலையும் நடிப்பாலையும் அனைவரையுமே கட்டி போட்டவர். அபய் சண்முகி படத்தில் இருந்து நிறைய திரைப்படங்கள் வரைக்கும் அவருடைய கதாபாத்திரங்கள் வேறுபட்டிருக்கும். அதுவும் கமலஹாசன் அவர்கள் கூட இணைந்து நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்றத நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி முதல் நாள் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வெளியாகி இருக்குது. அதாவது தூக்கத்திலே இவருடைய உயிரானது பிரிஞ்சிருக்கு. தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நைட்டு தன்னுடைய மனைவி கூட நீண்ட நேரம் உட்காந்து பேசியிருக்காராம். எப்போவுமே டேப்லெட் போட்டு போய் தூங்கிடுவாராம். ஆனால் அன்னைக்கு அவர் நீண்ட நேரம் வரைக்கும் உட்கார்ந்துருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள், எப்படி அவர் சினிமாக்குள்ளே வந்தார், எப்படிலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, எப்படிலாம் அவங்க சக்ஸஸ் ஆனாங்கன்னு பல விஷயங்களை பேசியிருந்தாராம். இப்போ அதை சொல்லி தான் அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து பேசினார், ஏன் எதற்கு அப்படின்னே தெரியல அப்படின்னு. ஆனால் இவருடைய இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவுக்கு பேர் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தன்னுடைய திறமையால் அனைவருடைய உள்ளங்கள்லையுமே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தவர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். இப்போ அவருக்கு இப்படி ஒரு விஷயம் ஆயிருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டதுலேருந்து ரசிகர்களில் சக நடிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தூக்கத்திலேயே உயிர் பிரியுது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி அவர் நிறைய கதாபாத்திரங்களில் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கிறாரு. சிலரை பார்த்தா நம்ம அப்பா இவங்கள லெஜெண்ட்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறமை இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் அவர்களுடைய நடிப்பு திறமை இருக்கும். எத்தனையோ கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தார். மக்களுடைய மனதில் பார்த்தோன்னா இவர் இடம் பிடிச்சிருந்தார் அப்படின்றது தான் உண்மை. நம்முடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இதே போல் இன்னும் எத்தனையோ பேரை நம்ம பிரிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பார்த்திங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஒரு சிலரை நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் டெல்லி கணேஷ் அவர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.